ஹாய் பிரதர். ஹாய் சார். என்ன பண்ணிருக்கீங்க? ஜஸ்ட் மெட்டீரியல் சால்வ் பண்ணிருக்கேன் சார். ஓகே. உங்க பேரு சொல்லுங்க. என் பேர் விக்னேஷ் பிரபு சார். எந்த ஊர் நீங்க? சேலம்லேருந்து வரேன். ஓகே. ஸோ எவ்வளோ நாளாக பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? பேங்க் எக்ஸாம் ஒரு 4 to 5 இயர்ஸ் கிட்ட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே. ஸோ ஒய் பிவி? ஐபிவி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ தான் சார். ஏன்னா எல்லாருக்குமே டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஃபோன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஏதாவது திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வரும். இப்போயே நான் இங்கே வந்து ஒரு 1 மந்த்லேயே 4 ஃபங்க்ஷன் மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஏன்னா இது ஸ்கூல் லீவ் டைம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம படிக்கணும்னு நினச்சாலும் ஒரு 2 days பிரேக் ஆனாலும் நமக்கு மறுபடியும் அதை கோப்பப் பண்ண முடியாது. இங்கே நான் வந்துட்டுமே இந்த 3 months வீட்டுக்கு போகக்கூடாது அப்படி தான் நானும் சொல்லிட்டு வந்தேன். வீட்லேயும் வந்து சரி வராத 3 months நாங்கள் உன்னை பார்க்க வேண்டாம், அப்படி பார்க்கணுன்னா நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ. ரெண்டாவது ப்ராக்டிஸ் சார். ப்ராக்டிஸ்க்கு வந்து இவங்க நிறைய மெட்டீரியல் தராங்க. எக்ஸாம்பிள் குவான்ஸ்க்கு வந்து டெய்லி ஒரு டாப்பிக்கு 200 கொஷின்ஸ் தராங்க. இங்கிலீஷ்க்கு ஒரு நாளைக்கு அதே 200 கொஷின்ஸ் தராங்க. மோஸ்ட்லி நம்ம எக்ஸாமுக்கு வர பேட்டர்ன்லேயே இங்கிலீஷ்க்கு கவர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ப்ராக்டிஸ்க்கு செகண்ட் மெயின். ஸோ ப்ராக்டிஸ்க்காகவும் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீக்காகவும் வந்தேன். அது இல்லாமல் ஃபுல்லாக எக்ஸ்போஷர் தான். ஏன்னா வெளியில் இருந்தோம்னா 10 பேர் இருந்தோம்னா ஒரு 3-4 பேர் தான் சின்சியராக படிப்பாங்க. இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்கன்னா 10 பேருமே படிக்கிறதுக்காக தான் வருவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. நான் சொன்ன மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் விட்டுட்டு, ஃப்ரெண்ட்ஸ் விட்டுட்டு, ஃபோனை விட்டுட்டு மெயினாக வரதுக்கு காரணம் எல்லாருமே படிக்கணும் தான். ஸோ எல்லாருமே படிப்பாங்க. இப்போ ஒருத்தன் படிக்கிறத பார்த்து நமக்கு பயமாக இருக்கும். ஸோ அவங்களாலையும் நம்ம படிப்போம், நம்ம படிக்கிறதுனால இன்னொருத்தர் படிப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரு கலெக்டிவாக இருக்கணுங்க. அதுக்காக தான் பிவி வந்தது சார். ஓகே. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது வெளியில் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ வெளியில் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ நேரம் படிப்பீங்க ஒரு நாளைக்கு? இங்கே வந்து எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க ஒரு நாளைக்கு? வெளியில் இருக்கும்போது ஆக்சுவலாக நான் சின்சியராக படிப்பேன் சார். படிப்பேன்னா சின்ன வயசுலேருந்தும் நல்லா படிப்பேன். ஆனால் அந்த டைம் ரொம்ப படிக்க மாட்டேன். ஒரு 5 hours படிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் வந்து பிரேக் எடுத்து மேக்ஸிமம் 6 hours படிப்பேன். இங்கே வந்து வேறு வேலையே கிடையாது. ஒன்லி சால்விங் அண்டு ஒன்லி படிக்கிறது மட்டும்தான் வேலை. அண்ட் சாப்பிட்றது, தூங்குறது, அதை தவிர ஒரு 10 to 12 hours ஒரு சாலிடாக நமக்கு கிடைக்குது. வேறு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நமக்கு டைம் நிறையவே கிடைக்குது படிக்கிறதுக்காக. ஓகே. ஸோ இப்போ 10 to 12 hours ஒரு நாளில் படிக்கிறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை இல்லையா? ஸோ அந்த 10 to 12 hours எப்படி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க? அப்போது உங்களோட டெய்லி ரொட்டீன் என்னவா இருக்குது? காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க? அதுலேருந்து எப்போ தூங்குறீங்க? அது வரைக்கும் உங்களோட டெய்லி ரொட்டீன் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே சார். காலையில் ஒரு 5:45 to 6 எழுந்திரிச்சிருவோம். அதில் 5:30 to 5:45 எழுந்திரிச்சிருவோம். 6க்குள்ளே ரெடி ஆகிட்டு 6 to 7:30 or 8 வரைக்கும் ஒரு ஜிகே செஷன் மாதிரி. செஷன்னா மேண்டட்ரி இல்லை, அதாவது மேண்டட்ரியாக வந்தே ஆகணும் இல்லை, ஆனால் எல்லோரும் வந்துடுவாங்க. எல்லோரும் போயிடுவோம். காலையில் எங்களோட மென்டார்ஸும் வந்துடுவாங்க. லேபுக்கோ இல்லை கிளாஸ்க்கோ இல்லை முன்னாடி கார்டன் மாதிரி இருக்கும், அங்கே உட்காந்துட்டு ஜிகே படிப்போம். ஜிகே ரிவிஷன் பண்ணுறது, டிஸ்கஸ் பண்ணுறது, மென்டார் சொல்லுவாங்க, இல்லை நாங்களே தனியாக படிப்போம். அந்த மாதிரி மார்னிங் ஓடும். அப்புறம் சாப்பிட்டுட்டு கிளாஸ் இருக்கும் சார். 8:30க்கு கிளாஸ் இருக்கும், இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கும் காலையில். இப்போதைக்கு ஷெடியூலில் 8:30 கிளாஸ் போனோன்னா அதான் ஒரு 1 o'clock வரைக்கும் கிளாஸ் நடக்கும். கிராமர் ரூல்ஸ் நடக்கும். அப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எரர் ஸ்பாட்டிங்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் எடிட்டோரியல் செஷன் நடக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் லஞ்ச் வரும். லஞ்சுக்கு அப்புறம் குவான்ட் செஷன் ஸ்டார்ட் ஆகும். குவான்ஸில் இப்போ இன்றைக்கி டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் என்ன பேசிக் இருக்கோ அது ஒரு 1/2 hour to 1 hour வந்து அவங்க பேசிக் கிளாஸ் வந்து மென்டார் எடுப்பாங்க, டெய்ஸி மேம் எடுப்பாங்க டெய்லி. அது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க. 200 கொஷின்ஸ் இருக்கும். அதில் மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அதை வந்து நாங்கள் அந்த டேயில் முடிக்க பார்ப்போம். 5:30 வரைக்கும் ஈவினிங் செஷன் இருக்கும். அப்படி மீதி இருக்கிறத வச்சுப்போம். அப்புறம் 5:30 to 6:30 ஈவினிங் டெய்லி ஜிகே போகும். டெய்லி ஜிகே எங்கள் மென்டார் பிரபாகரன் சார் இருப்பார், சரவண அவங்களாம் இருப்பாங்க. ஒரு 1 hourக்கு டெய்லி நடக்கும். அது முடிஞ்சோடனே டெய்லி டெஸ்ட்டு ஒன்று நடக்கும். ரேஸ்லேயே வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எல்லாருக்கும் காமனாக டெய்லி ஒரு டெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக 7 to 7:45 to 8 ஒரு டெஸ்ட் எடுப்போம். அப்புறம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் 10க்கு வருவோம். 10ங்கிறது சில பேர் 9K வந்துடுவாங்க. 10 to 12 வந்து ஒரு செஷன் போகும். அது காலையில் போகாதவங்க நைட்டு வருவாங்க, நைட்டு வரவங்க காலையில் போக மாட்டாங்க, இல்லை 2க்கும் வரவங்களும் இருக்காங்க. ஸோ 10 to 12 ஒரு செஷன் போகும். அதுவும் ஜிகேஆர் அந்த மீதி இருக்க சம் சால்வ் பண்ணுவோம். அப்புறம் மீதி ஏதாவது கொஷின்ஸ் பார்க்க வேண்டியிருக்குன்னா பார்ப்போம். எக்ஸாம் போட்டது ரிவ்யூ பார்ப்போம். இதுதான் சார் டெய்லி ஷெட்யூல். ஓகே. ஸோ இப்போது ஒரு நாளைக்கு அப்போ எவ்வளோ மணி நேரம் தூங்குறீங்க? தூங்குறது அதான் இப்போது நைட் செஷன் இருக்கவங்க காலையில் ஒரு 6 to 7 வரைக்கும் தூங்குவாங்க. நைட்டு இல்லைன்னா சீக்கிரம் படுத்துட்டு ஒரு 6 to 7 hours கண்டிப்பாக தூங்குவோம் சார். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க காலையில் இந்த ஜிகே செஷன் போகும் அப்படின்னு சொல்லிட்டு, தனியாக கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறதுக்கும் ஒரு 4-5 பேர் கூட அல்லது ஒரு 10-20 பேர் கூட சேர்ந்து படிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? எது பெஸ்ட், எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? கண்டிப்பாக சேர்ந்து படிக்கிறது தான் சார் பெஸ்ட். ஏன்னா பொதுவாகவே சொல்லுவாங்க எனக்கு தனியாக தான் படிக்க தோணும், தனியாக படித்து நானே தான் படிப்பேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அது எதுக்கு வேணால் யூஸ் ஆகும், ஜிகேக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகாது. ஏன்னா ஜிகேங்கிறது ஷேரிங் ஆஃப் நாலேஜ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் படித்ததை விட இன்னொருத்தர் சொல்கிறத கேட்டுட்டு அது எனக்கு நிறைய ஞாபகம் இருக்கும். நான் நிறைய மைண்ட்ஸ் எழுதியிருக்கேன், 15 to 20 மைண்ட்ஸ் எழுதியிருக்கேன். எல்லாமே வந்து நான் படித்ததை விட
டிஸ்கஸ் பண்ணதில் ஞாபகம் இருக்கிறது தான் நான் நிறையா கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ஞாபகம் வரும். அதாவது ஆப்ஷன்ஸ் பார்த்து போகாமல் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறது தான் சார் இருக்கலே பெஸ்ட். ஓகே. அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரியான ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. ஆமாம். ஸோ அந்த டெஸ்ட்டில் எல்லாரோட ஸ்கோரும் வரும், அதில் பெர்சன்டைல் பார்க்கலாம், யார் மார்க் அதிகமாக எடுக்கிறாங்க. ஸோ அந்த டெஸ்ட் எப்படி இருக்குது, ஒன்றா வைக்கிறது எப்படி இருக்குது? அது ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்கு. முன்னே நான் இருந்த இன்ஸ்டியூட்டில் நாங்கள் ஒரு 8 பேர் தான் எங்கள் கேங்கில். அதில் 4 பேர் வேலைக்கு போயிட்டாங்க. எங்களுக்கு மீதி 4 பேருக்கு க்ளோஸாக மிஸ் ஆயிடுச்சு இந்த லாஸ்ட் இயரில். ஸோ 4 பேரும் 3 பேர் அங்கே இருக்காங்க, நான் வெளியே வந்தேன். ஏதோ சேஞ்ச் வேணும்ட்டு வெளியே வந்துட்டேன். இங்கே வந்து ஒரு நாளைக்கு பேங்க்கில் மட்டும் 90 மெம்பர்ஸ் எடுக்கணும் அந்த டெஸ்ட்டை. ஸோ 90ல் நம்ம ரேங்க் எவ்வளோங்கிறது. ஸோ 8லேருந்து எனக்கு 90க்கு போயிடுச்சு இப்போது என்னோட காம்படிஷன். ஸோ இன்னும் நிறைய பேர், அதுவும் நம்மளை மாதிரி மெயின்ஸ் எழுதுனவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால் இன்னும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் இருக்கனால காம்படிஷன் இன்னும் ஹெவி ஆகுது. இங்கே எல்லாருமே படிக்க வந்திருக்கனால இன்னும் டஃப்பாக இருக்குது. ஸோ நம்ம இன்னும் வந்து நம்மளோட இதை ஏற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது சார். ஸோ இங்கே டெஸ்ட் போகிறது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுது. ஓகே. ஸோ இப்போ இந்த மார்னிங் வார்ம் அப் செஷன், அந்த வைண்ட் அப் செஷன், அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்டாக எதை பார்க்குறீங்க? காலையில் இது ஜிகே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 15 to 20 மினிட்ஸ் வார்ம் அப் மாதிரி சும்மா அந்த ஃபன்னியாகவும் ப்ளஸ் எக்ஸசைஸாகவும் சில வார்ம் அப் செஷன்ஸ் பண்ணுவோம். அண்டு அதான் அந்த சொன்ன மாதிரி வைபிங் செஷன் ஒன்று பண்ணுவோம். அது எப்படின்னா டெய்லி கிளாஸ் முடியும். கிளாஸ் முடிஞ்சோடனே ஒரு 15 to 20 மினிட்ஸ் அதுக்கு கடைசியாக விட்டுட்டு யாராவது சாங் பாடுறவங்க, வேறு ஏதாவது ஜோக் சொல்கிறது, இல்லை ஏதாவது அந்த அந்தாக்ஷரி மாதிரி, அப்புறம் அந்த டம் ஷேராட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் விளாடுவோம். ஸோ ஜஸ்ட் ஜாலியாக இருக்கும். காலேஜ் லைஃப் திருப்பி வந்த மாதிரி இருக்குது. அது வந்து இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது எங்களுக்கு. ஓகே. ஸோ வீட்டில் சும்மா ஃபங்க்ஷன் கெட் டுகெதரில் பாடிட்டு இருந்தது, இங்கே வந்து பசங்களோட சேர்ந்து ஜாலியாக பாடிட்டு இருக்குது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. சரி, ஏன்னா வாரம் முழுவதும் படிச்சுட்டு இருக்கீங்க, அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது நம்மளுக்கு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அதாவது அதுவும் இப்போது 7 டேஸில் இவங்க வந்து ஷெடியூலே எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அட்டஸ்டிச்சு அவங்கள நம்ம ப்ரெஷர் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக 3 டேஸ் நடக்கும் கிளாஸ். வெனஸ்டே வரைக்கும் நடக்கும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. தேர்ஸ்டே வந்து பஃபர் டேன்னு ஒன்று விடுவாங்க. பஃபர் டேனா காலையில் ஏதாவது நமக்கு வேணுங்கிறது பண்ணலாம், இல்லை அன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கிறது, துணி துவைக்கிறது, அந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக இருக்க மாதிரி. மறுபடியும் ஃப்ரைடே, சாட்டர்டே நடக்கும். சண்டே ஃப்ரீ டே மாதிரி. அதாவது நம்ம அந்த வாரம் நடந்ததை ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் நமக்கு அது ஃப்ரீ மாதிரி தான். அன்றைக்கி நம்ம மீதி அந்த மெட்டீரியல் மீதி இருக்க சம்ஸ் அதெல்லாம் நம்ம அன்றைக்கி சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. சரி, இப்போ நிறைய பேரால் அந்த மொபைல் ஃபோனை விட முடியல அப்படின்ற காரணத்துக்காகவே வராமல் கூட இருப்பாங்க சில பேர். அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வேலை வேணும்னா எதாக இருந்தாலும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் சார் ஆகணும். ஓகே. இப்போ மொபைல் ஃபோன் விட்டுட்டு நம்ம லைஃப் லாங் இருக்க போகிறதில்ல. ஒரு மிஞ்சி போனால் 6 மந்த்ஸ் தான். எக்ஸாம் ஸ்டார்ட் பேங்க்கில் ஒரு ப்ளஸ் என்னென்னா 6 மந்த்ஸில் நம்ம ப்ரிலிம் ஸ்டார்ட் ஆகி மெயின்ஸ் முடிஞ்சு ரிசல்ட்டே வந்துடும். இன்டர்வியூ முடிஞ்சு ரிசல்ட் வந்துடும். 6 மந்த்ஸுக்கு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணால் அடுத்து ஒரு இப்போ நான் 25ன்னு வச்சுக்கலாமே எல்லாருக்கும். அடுத்து ஒரு 35 இயர்ஸ்க்கு நம்ம ஜாலியாக இருக்கலாம். அப்போ ஃபோன் யூஸ் பண்ணலாம், வெளியில் எங்கே வேணாலும் போகலாம், டூர் போகலாம், அந்த மாதிரி நம்ம அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ 6 மந்த்ஸ் மட்டும் அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் சின்சியராக படித்தாங்கன்னா ஃப்ரெஷர் கூட 6 மந்த்ஸில் பாஸ் பண்ணலாம் சார். ஓகே. ஸோ இப்போ வீட்டில் வந்து ரொம்ப செல்ல பிள்ளையாக கூட வளர்ந்துருப்பீங்க. அங்கே இந்த துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறதுலாம் அம்மா அப்பா பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்கே வந்து எல்லாமே நம்மளே பண்ணணும் போது அது எப்படி இருக்காது? கஷ்டமாக இருக்கா? இல்லை அது எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் 9th ஹாஸ்டல் சார். ஓகே. ஸோ ஹாஸ்டல்னால எனக்கு பழக்கம் இருக்குது. பழக்கம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க ஸ்டார்டிங்கில். அப்புறம் அப்படியே சரி துணி துவைக்க இங்கே வந்து நான் 2 பேரும் சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி துணி துவைக்கிறதுன்னு பசங்களுக்கு. அப்புறம் அந்த மாதிரி பழகிட்டு அது ஜாலியாக தான் சார் இருக்குது. ஒன்றும் இதெல்லாம் ஒரு ஸ்கில் இல்லையா? சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் மாதிரி பின்னாடி தேவைப்படலாம். வாஷிங் மிஷின் இல்லாதப்போ நம்ம தான் துவைச்சாகணும். அதனால யூஸ் ஆகும் சார். ரைட். ஓகே. இப்போ இங்கே வந்து ஒரு ஜெயில் மாதிரி இருக்கா, இல்லை ஒரு காலேஜ் ஹாஸ்டல் ஃபீல் உங்களுக்கு கிடைக்குதா? ஆக்சுவலாக காலேஜ் ஃபீல் தான் சார். காலேஜ் ஃபீல் தான். ஏன்னா இவங்க வந்து நீ இப்படி தான் காலேஜ்னால் வந்து சாரி ஜெயில்னால் நிறைய ரூல்ஸ் இருக்கும், எதுவுமே பண்ண முடியாது. காலேஜில் வந்து அங்கேயும் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, பட் நமக்கு தேவையானதை பண்ண விட்டுருவாங்க. இங்கேயும் எப்படின்னா நீ இதை தான் படிக்கணும், நான் சொன்னதான் செய்யணும், வேறு சைட் பார்க்கக்கூடாது, வேறு டெஸ்ட் போடக்கூடாதுன்னு எதுவுமே சொல்கிறது கிடையாது. நம்ம ஃப்ரீ டைம் விட்றாங்களே, மார்னிங் 2 ஹவர்ஸ், நைட்டு ஒரு 3 ஹவர்ஸ் இருக்குது. அந்த 5 ஹவர்ஸ் வந்து நமக்கு என்ன தோணுதோ, நமக்கு என்ன சைட்டில் படிக்கணுமோ, எங்கே டெஸ்ட் போடணுமோ, நமக்கு என்ன தோணுமோ அதை பண்ண விட்டுறாங்க. ஆல்சோ அதே மாதிரி விளாட விடுவாங்க. ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸோடு விளாடுவோம், அதெல்லாம் எதுவுமே சொல்கிறதில்ல. அந்த மாதிரி ஃபன்னாகவும் இருக்குது, ப்ளஸ் அகடமிக்ஸாகவும் நல்லா போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ இப்போ யூஸ்வலாக நீங்கள் சண்டேஸ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க வீட்டில் இருக்கும்பொழுது? சொல்ல போனால் பிரியாணி சாப்பிட்டு தூங்கிடுவேன். ஆக்சுவலாக கிரிக்கெட் பிளேயர் சார், நான் நல்லா கிரிக்கெட் விளாடுவேன். சூப்பர். வீட்டில் வந்து திட்டுவாங்க, கிரிக்கெட்னால தான் உருப்படாமல் போயிட்டான்னு எல்லா வீட்லேயும் சொல்கிறது தான். அதனால் நானே கொஞ்ச நாள் தள்ளியிருக்கேன் அதுலேருந்து. மேட்சஸ் கூட பார்க்குறதில்ல. இங்கே வந்து ஆப்வியஸாக பார்க்க முடியாது, வீட்டில் இருக்கும்போது நான் பார்க்குறதில்ல. ஓகே. வீட்லேயும் சொல்லியிருக்காங்க, நானும் சொல்லியிருக்கேன், பாஸ் பண்ணிவிட்டு தான் நான் வந்து விளையாட போவேன் அப்படின்ட்டு. ஸோ இல்லைனா சண்டே வந்து விளையாண்டுட்டு நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு. ஆனால் இங்கே சண்டேஸில் என்ன பண்ணுவீங்க?
இங்கே ஆக்சுவலாக இங்கே ஃப்ரீ டேனா ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, ஃபுல் டே. இங்கே ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும். அந்த வீக் ஃபுல்லாக நடந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கு அன்றைக்கி ரிவிஷன் மாதிரி. இப்போது குவான்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் போச்சோ அதில் ஈச் டாப்பிக்கில் 20 கொஷின்ஸ் வரும். இங்கிலீஷில் என்ன டாபிக்ஸ் எடுத்தாங்களோ அந்த கொஷின்ஸ் ஒரு ரெண்டும் சேர்த்து ஒரு 150 கொஷின்ஸ் கிட்ட அந்த வாரம் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி எடுப்போம். டெஸ்ட் முடிச்சுட்டு அதை ரிவ்யூ பார்ப்போம். ஸோ அது முடிச்சுட்டு நமக்கு ஃப்ரீயாக என்ன பண்ணணுமோ விளாடுவோம். சண்டே தான் சொல்ல போனால் விளாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். அப்புறம் நம்ம ரிவ்யூ பார்க்கறலாம் பார்த்துட்டு நமக்கு வேறு எதாவது வேலை இருக்கோ, ரூமில் வேலை இல்லை துணி துவைக்கிறது அந்த மாதிரி பண்ணுவோம். அப்படி தான் போய். இப்போ மென்டார் சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது? மென்டார் சப்போர்ட் ஆக்சுவலாக அவங்க மென்டார்ஸ் மாதிரியே எங்களுக்கு தோணலை. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுறாங்க. யாருமே வந்து வாடா போடான்னு கூட சொல்கிறதில்ல. என்ன ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு. சில பேருக்கு பிரதர் மாதிரி, எனக்குலாம் நல்லா ஃப்ரெண்ட் மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. கேட்குற சம்ஸ் எல்லாமே அப்போவே சொல்லி கொடுத்துட்றாங்க. இருங்க நான் வரேன், அப்புறமேட்டு பார்த்துக்கலாம், அப்புறம் நான் சொல்லித்தரேன், அந்த மாதிரி எதுவுமே சொல்கிறதில்ல. என்ன கேட்டாலும் எங்கே ரெஃபர் பண்ணியாவது நமக்கு அதை சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ஜிகே மெட்டீரியல்ஸ்க்கு அவங்களே வந்து எடுத்து நமக்கு வந்து ரெஃபர் பண்ணி, ஐ மீன் என்னென்ன வேணுமோ நியூஸ் பேப்பர்லேருந்துலாம் எடுத்து அவங்களே நமக்கு வந்து ஜிகே கண்டென்ட்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஒரு லைவ் செஷன்ஸ் மாதிரி அந்த எல்லாரையும் உட்கார வச்சு டிஸ்கஷன் மாதிரி பண்ணுவாங்க டெய்லி ஜிகேவை. அதுக்கப்புறம் வைவா அவங்களே நடத்துகிறாங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக தான் சார் இருக்குது. ஸோ இப்போ நியூஸ் பேப்பர் ரீடிங்னு நிறைய பேர் சொன்னாங்க எல்லா வீடியோலையும். நியூஸ் பேப்பர் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்குது? இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்களா? ஆமாம் சார், நியூஸ் பேப்பர் டெய்லி வந்துடுது. அதுவும் வந்து சண்டே கூட விடாமல் சண்டேவும் வந்துடுது. எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி தான் நியூஸ் பேப்பரும் வந்துடுது. ஸோ நியூஸ் பேப்பர் செஷனே இருக்குது தனியாக. எடிட்டோரியல் செஷன் இருக்குது. அதில் நம்ம எதாவது வேர்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் கேட்கலாம். எடிட்டோரியலில் டெய்லி ஒரு அந்த 4 நியூஸில் ஏதாவது ஒரு நியூஸ் எடுத்து இங்கிலீஷ்க்கு வர ஸ்டாஃப் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அண்டு இங்கிலீஷ் வந்து ஆஸ்பிரன்ஸ்க்கு தெரியும் எவ்வளோ இங்கிலீஷ் ரீடிங் வந்து, அதாவது நியூஸ் பேப்பர் ரீடிங், அதுவும் ஹிந்து பேப்பர் ரீடிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும். அது இவங்களும் புரிஞ்சுக்கிட்டு டெய்லி இங்கிலீஷ் பேப்பர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஹிந்து பேப்பர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் வில்லேஜ் வரதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்திருப்பீங்கல்ல, இப்படிலாம் எனக்கு ஒரு பெஸ்ட் என்வரான்மெண்ட் இருந்தால் என்னால் படிக்க முடியும், அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா ப்ராக்டிஸ்? கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, நான் இதே என்ன நினச்சேன்னா, இப்போ சம்மர் டைம் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இது அந்த வீடியோவில் பார்த்தா எல்லாருக்கும் தெரியும், இங்கே ஃபுல்லாக மரம் தான் இருக்குது. சீரியஸாக காற்று வேணால் சில டைம் இல்லாமல் இருக்குமே தவிர வெயில் உள்ளே வரதில்லை. ஸோ நமக்கு வந்து அந்த வெயில் தெரியல. நான் அதுதான் நினச்சி வந்தேன். இன்னொன்று தண்ணி பிரச்சனையும் இல்லை இங்கே. ஸோ பக்கத்தில் ஏரி இருக்கனால. ஸோ நான் நினச்சது இதுதான். ஆல்சோ அகாடமிக் வைஸாகவும் நான் எதிர்பார்த்தது வந்து நிறைய கொஷின்ஸ் கிடைக்கும் நமக்கு. இப்போ எங்கேயுமே வந்து ஆஃப்லைன் கொஷின்ஸ் கிடைக்கிறதே இல்லை. ஆன்லைன் கொஷின்ஸ் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் தான் எங்கே பார்த்தாலும் கிடைக்கிது. ஸோ நம்ம உட்காந்து போட்டு பார்க்குறது மாதிரி வரதில்லை. அந்த புக்ஸ்லாம் இருக்குது, இருந்தாலும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இப்போது கரண்ட் ட்ரெண்டில் எப்படி போயிட்டுருக்கு, எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துட்டுருக்கு, அது வந்து வெளியில் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. அது ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் 200 கொஷின்ஸ் கிடைக்குதுன்னு அவங்க சொன்னாங்க. நான் வரதுக்கு முன்னாடியும் சொன்ன மாதிரியே இங்கேயும் வந்தோடனே ஒவ்வொரு டாப்பிக்கு 200 கொஷின்ஸ் கிடைக்குது, இன்க்ளூடிங் இங்கிலீஷ்க்கும் கிடைக்குது சார். ஸோ இப்போ இந்த லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, அது வந்து எவ்வளோ மணி நேரம் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும் லேப் உங்களுக்கு? லேப் ஆக்சுவலாக 24/7 சொன்னாங்க. அதே மாதிரி 24/7ம் நம்ம நினச்சா ஓப்பன் தான். இப்போ இன்றைக்கி நான் வந்து காலையிலேருந்து சப்போஸ் உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஈவினிங் வரைக்கும் என்னால் இப்போ எதுவுமே பண்ணல சார், நான் நைட் எடுத்துக்கிறேன் லேப் அப்படின்னா ஒருத்தருக்காக கூட அவங்க லேப் ஓப்பன் பண்ணி தராங்க. ஆல்சோ 12 o'clock வரைக்கும் எல்லாருமே வரலாம் வேணா, இல்லை அதுக்கப்புறமேட்டு வரலாம். முன்ன கூட வந்த புதுசில் சரி சேஃப்டிக்காக நைட்டு இங்கே பெருசாக இதாக இல்லாமல் இருந்தது. ஸோ அப்படி பார்த்தாங்க. இப்போ அதுக்கும் வந்து லைட்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல போட்டுட்டு எல்லாருக்குமே வந்து 12 o'clock வரைக்கும் இருக்கலாம். காலையில் 5 o'clock ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஓகே, லேபில் இருக்க இந்த லேப்டாப்ஸ்லாம் எக்யூப்டாக இருக்கா அண்ட் அதில் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியுதா நம்மளால்? யூடியூப் வெப்சைட் ஆக்சுவலாக பார்த்தா எல்லாமே புது லேப்டாப்பாக இருக்குது. 90% வந்து எல்லாருக்குமே புது லேப்டாப் தான். 10% நல்ல லேப்டாப்பாக இருக்குது. மீதி எல்லாமே புதுசாக இருக்கனால அப்படி சொல்கிறேன். அந்த அதாவது கொஞ்சம் பழசாக இருக்கும்போது நல்ல லேப்டாப்பாக தான் இருக்குது. எதுலேயுமே பிரச்சனை இல்லை. மவுஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது. இன்டர்நெட் ஃபெசிலிட்டியும் கரெக்டாக ஸ்பீடாக இருக்குது. எல்லா வெப்சைட்ஸும் ஆக்சஸ் பண்ண முடியுமா? எல்லா வெப்சைட்டும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. யூடியூப்பில் நம்ம சில பேர் யூடியூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்பாங்க, அவங்களுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. எந்த சேனலை வேணால் பார்த்துக்க சொல்கிறாங்க. வெப்சைட்ஸும் நம்ம எதில் வேணால் ரெஃபர் பண்ணிக்கலாம். இவங்க கொடுக்குற மெட்டீரியல் சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் மீதி நேரம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு பெஸ்ட் என்வரான்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, எஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கா, கண்டிப்பாக நம்மளால் ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் ஆஃப்டர் ஜாயினிங் பிவி? எஸ் சார், கண்டிப்பாக வந்துருக்கு. அது வெளியில் இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் பேர் தான் எக்ஸ்போஷர் இருக்கும். நான் ஒரு சின்ன இன்ஸ்டியூட்டில் தான் படித்தேன். அங்கே கொஞ்சம் எக்ஸ்போஷர் தான் இருந்தது. இங்கே வந்தோடனே இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்து மெயின்ஸில் கொஞ்சம் மார்க்கில் மிஸ் ஆனவங்க, ஆல்ரெடி அந்த ப்ராக்டிஸில் இருக்கவங்க, அப்படி இருக்கணுன்னே சரி அவங்களோட நம்ம சேர்ந்து படித்தோன்னா எனக்கே தெரியுது இந்த 1 monthல நல்ல சேஞ்சஸ் தெரியுது. ஆக்சுவலாக எனக்கு குவான்ஸ் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். குவான்ஸ் வந்து இங்கே வந்தோடனே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது.
முன்ன நான் டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்க சம்ஸ்லாம் இப்போ நானே சால்வ் பண்ணி நான் சொல்லி கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கு சார். ஸோ ஆஃப்டர் ப்ராக்டிஸ் வில்லேஜ் யூ காட் இம்ப்ரூவ்ட். எஸ் சார், ஐ காட் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அண்ட் கன்ஃபார்ம் இந்த வருஷம் கிளியர் பண்ணிடுவேன். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வருஷம் நீங்கள் பேங்க் ஆஃபீஸர் ஆகணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. தேங்க்யூ.